السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد. قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إن الله رفيق يحب الرفق في كل أمر، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடியொற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வின் மகத்தான பெருமருளால் சங்கைக்குரிய சய்யிதுல் ஐயாம் ஜும்ஆவினுடைய தினத்தை அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நமக்கு நபியாக தந்திருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வை புகழ்ந்தவனாய் நம்முடைய ஜும்ஆவினுடைய பிரசங்கத்தை துவங்குகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நம்மையெல்லாம் முஸ்லிம்களாக, முஃமின்களாக படைத்திருப்பது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற பெரும் பேறு. தீனுல் இஸ்லாத்திற்கு பின்னால் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற வெகுமதிகளில் ஆகச் சிறந்த வெகுமதி எதுவென்று சொன்னால், அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நாம் நபியாக அடைந்திருப்பதுதான். முஸ்லிம்களாக பிறந்திருக்கக்கூடிய நம்மை பின்பற்றுவதற்கு தகுந்த ஒரு நபியாய் நமக்கு ரசூலாக தந்திருப்பது நமக்கு அல்லாஹ் செய்திருக்கிற அருட்கொடைகளில் எல்லாம் மிகச்சிறந்த அருட்கொடை. அதைத்தான் ரப்புல் ஆலமீன் திருமறையில் இப்படி கூறுகிறான்: லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன் இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலா. முஃமின்களுக்கு அல்லாஹ் பேருபகாரம் செய்து விட்டான் என்று சொல்லிவிட்டு எப்படிப்பட்ட பேருபகாரம் என்பதை அந்த வரிசையிலே அல்லாஹ் வார்த்தையிலே விளக்குகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை முஃமின்களுக்கு தூதுவராய் அனுப்பி தந்திருப்பது அவர்களுக்கு நான் செய்திருக்கிற பேருபகாரம். பெருமானாரை நபியாக பெற்றிருக்கிற நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாழ்வியலை நம்முடைய வாழ்வியலாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் விரும்புகிற ஒரு செய்தி. திருமறையில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் உத்தரவிடுகிற உத்தரவு: வமா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபஹுது வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் உங்களிடத்தில் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்களோ அவைகளை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், எவைகளை விட்டும் உங்களை தடுத்திருக்கிறார்களோ அவைகளை நீங்கள் தவிர்த்து வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். பெருமானாரை பின்பற்றுவது, அவர்களின் வாழ்வியலை நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளாக ஏற்று நடப்பதுதான் அல்லாஹ்வினுடைய பிரியத்தை நமக்கு பெற்றுத் தருகிற ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி. திருமறையினுடைய மற்றொரு வசனம்: இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் ரசூலை உத்தரவிட சொல்லுகிறான். அப்படியானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னாக்கள், அவருடைய வாழ்வியல் இந்த உம்மத்திற்கான வாழ்வியலாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான். அது இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் ஒரு முஸ்லிமினுடைய உண்மையான உச்சகட்ட வெற்றியை
ஒரு முஸ்லிமுக்கு தருவது பெருமானாருடைய சுன்னத்துகளை பின்பற்றுவதில் அல்லாஹ் வைத்திருப்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹைர், இந்த உலகத்திலே அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய லட்சோபலட்ச சுன்னாக்களை நாம் பின்பற்றி வருகிறோம். நாம் கண் விழித்ததிலிருந்து இரவில் கண் மூடுகிற வரை பல்லாயிரக்கணக்கான சுன்னத்துகளை நாம் தேடி பிடித்து பின்பற்றி வருகிறோம். அது உண்மைதான். பெருமானாரை போன்று நடக்கிறோம், பெருமானாரை போன்று ஆடை அணிகிறோம், பெருமானாரை போன்று தாடி வைக்கிறோம், பெருமானாரை போன்று மீசையை கத்திரிக்கிறோம். இப்படி நிகம் வெட்டுவதில் தொடங்கி ஆடை அணிகிற வரை அத்தனையிலும் பெருமானாருடைய சுன்னாக்களை பின்பற்றுகிற நாம் பெரும்பான்மையானவர்கள் பெருமானாருடைய ஆகச்சிறந்த தலை சிறந்த ஒரு சுன்னத்தை பின்பற்றுவதில் பின்வாங்கியிருக்கிறோம் என்பது வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னத்துகள் நிறைய இருந்தாலும் நாயகத்தினுடைய சுன்னாக்களில் ஆக தலை சிறந்த சுன்னத் எது தெரியுமா? அவர்களுடைய அஹ்லாக் என்று சொல்லப்படுகிற குணாதிசயங்களை பின்பற்றி வாழ்தல். இது இன்றைய சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்லாமியரிடத்தில் ஏற்பட்டிருக்கிற பெரும் பஞ்சம் பெருமானாருடைய குணத்தை பின்பற்றுவதில் இருக்கிறது. எத்தனை நபர், எத்தனை முஸ்லிம்கள், எத்தனை குடும்ப தலைவர்கள், எத்தனை இல்லங்களில் பெருமானாருடைய குணாதிசயங்கள் பின்பற்றப்பட்டு வருகிறது என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னத்துகளில் தலை சிறந்த சுன்னத் அதுதான் அஹ்லாக் என்று சொல்லப்படுகிற குணாதிசயங்கள். பெருமானாருடைய குணங்களை போன்று நம்முடைய குணங்கள் இருக்கிறதா என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களை போன்று அத்தனையிலும் அவர்களை போன்று நம்மை மாற்றுவதற்கு முயல்கிற நாம் பெருமானாருடைய குணங்களை போன்று நம்முடைய குணங்களை மாற்ற முன்வர வேண்டும். அதுதான் ஆக தலை சிறந்த ஒரு சுன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னத், அவருடைய குணம் எவ்வாறு இருந்தது? ஒற்றை வார்த்தையில் நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் திருக்குர்ஆன் ஷரீஃப் பெருமானாருடைய குணத்தை அழகுபட பேசுகிற ஒரே ஒரு வசனம் திருமறையில் வருகிறது. வ இன்னக லஅலா குலுகின் அலீம். நாயகமே, நீங்கள் இப்படிப்பட்ட குணத்தில் இருக்கிறீர்கள், அப்படிப்பட்ட குணத்தில் இருக்கிறீர்கள் என்கிற வரையறைகளை எல்லாம் கடந்து அல்லாஹ் ஒற்றை வார்த்தையில் சொல்லி முடிப்பான். வ இன்னக லஅலா குலுகின் அலீம். நாயகமே, நீங்கள் மகத்தான ஒரு நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். அன்னை ஆயிஷா அம்மாவிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லவா, கைஃப கான குலுக்குன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகத்தினுடைய குணம் எவ்வாறு இருந்தது என்று கேட்டதற்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன பதில், கான குலுக்குஹு அல் குர்ஆன். பெருமானாருடைய குணம் திருக்குர்ஆனாகவே ஆகியிருந்தது. அன்னை ஆயிஷா அம்மாவுடைய வார்த்தை. திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய மறு பிம்பமாய் வாழ்ந்தவர்கள் தான் அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குணம் குறித்து அல்லாமா பூஸ்ரி ரஹிமஹுல்லா தன்னுடைய கஸீதத்துல் புர்தாவிலே அழகுபட பேசுவார்கள். ஃபாக்கன் நபியீன ஃபீ ஹல்கின் வ ஃபீ குலுகின். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் தோன்றிய எல்லா நபிமார்களை விடவும் படைப்பாலும் குணத்தாலும் உயர்ந்தவர்கள் என்று போற்றுகிறார்கள் அல்லாமா பூஸ்ரி ரஹிமஹுல்லா தன்னுடைய கஸீதாவிலே. அப்படியானால் முன்னால் சென்ற அத்தனை நபிமார்களை விடவும் நற்குணத்தில் சிறந்தவர்களாய் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பது இந்த உம்மத்திற்கான பெரிய பாடம். ஒரு தடவை பெருமானாருடைய தோழர், நபி தோழர் ஹஜரத் அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு உதவி செய்தார்கள், ஒரு பணிவிடை செய்தார்கள். அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சுய தேவை நிறைவேற்றுவதற்காக ஒதுங்குகிற போது ஹஜரத் அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு திரைச்சேலையை பிடித்து பெருமானாருடைய மறைவிடங்களை மறைப்பதற்காக அங்கே உதவுகிறார்கள். இந்த நிகழ்வை நினைத்து பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறிதொரு காலம் இதே அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்பொழுது அவர்கள் சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி சுய தேவை நிறைவேற்றுவதற்காக ஒதுங்குகிறார்கள். என்றைக்கோ ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அபூ ஹுதைஃபா தனக்கு செய்த அந்த நன்றியை மறக்காமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது அபூ ஹுதைஃபாவுக்கு திரை பிடிக்கிறார்கள். பாருங்கள், ஈருலகத்தின் தலைவர் அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்களுக்கு திரை பிடித்து மறைக்கிறார்கள். தன்னுடைய சுவை தேவையை நிறைவேற்றிவிட்டு ஹஜரத் அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், எதற்காக நீங்கள் எனக்காக திரை பிடித்து என்னை மறைக்கிறீர்கள்? கேட்ட போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில், யா அபா ஹுதைஃபா லஅஸ்துருன்னக கமா சதர்தனி, எனக்கு நீ அன்றைக்கு ஒரு நாள் எனக்கு எப்படி என்னுடைய மறைவிடங்களை மறைப்பதற்காக திரைச்சீலை பிடித்து என்னை மறைத்தாயோ அதுபோல் உனக்காக நான் இன்றைக்கு மறைக்கிறேன். எந்த தலைவராவது சொல்ல முடியுமா? தன்னுடைய தொண்டருக்கு பணிவிடை செய்த தலைவர் இந்த உலகத்தில் உண்டா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுதைஃபா, அன்றைக்கு நீ எனக்கு செய்த உதவிக்கு பகரமாய் உனக்கு நான் இன்றைக்கு திரை பிடித்து உன்னை நான் மறைக்கிறேன் சொன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, சஹாபா பெருமக்களுடைய கூற்றுகள் நிறைய உண்டு. அதில் ஹஜரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்களுடைய பெருமானாருடைய குணாதிசயங்களை அப்படியே படம் போட்டு காண்பிக்கிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹுடைய வார்த்தை சொல்கிறார்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹதிம்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 சினீன், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 ஆண்டுகள் பணிவிடை செய்தேன். நான் பணிவிடை செய்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் ஃபமா காலலி உஃபின் கத்து, அந்த காலகட்டத்தில் ஒரு தடவை கூட அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து சீ என்ற வார்த்தையை கூட உச்சரித்ததில்லை. சொல்கிறவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு 10 ஆண்டுகளுக்கு மேல் பெருமானாருடைய அவர்களுக்கு பக்கத்திலேயே இருந்து வாழ்ந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வமா காலலி ஷையின் ஸனஅதுஹு லிம ஸனஅதா, அனஸே, நான் செய்துவிட்ட, அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் செய்து முடித்திருக்கிற காரியத்தை முன்னிறுத்தி லிம ஸனஅத, அனஸே, நீ எதற்காக இப்படி செய்தாய் என்றோ, வமா வலாலி ஷையின் தரக்துஹு லிம தரக்தஹு, நான் விட்டுவிட்ட காரியத்தை பார்த்து அனஸே, நீ எதற்காக இதை விட்டுவிட்டாய் என்றோ இதுவரைக்கும் என்னை பார்த்து கேட்டதில்லை என்று சொல்லிவிட்டு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் இறுதியிலே ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், வகானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அஹ்ஸனின் நாஸி குலுகா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த மனிதர்களில் அழகிய குணமுடையவர்களாக இருந்தார்கள். நற்குணம் என்பது இந்த உலகத்தில் அதிகம் தேவைப்படுகிற ஒரு செய்தி. இன்றைக்கு எத்தனையோ நடைமுறைகளை, பெருமானாருடைய சுன்னாக்களை பின்பற்றுகிற நாம் அஹ்லாக் என்று சொல்லப்படுகிற நற்குணங்கள் விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு வீட்டை நிர்வகிக்கக்கூடிய தலைவன், ஒரு மஹல்லாவை நிர்வகிக்கக்கூடிய தலைவர், ஒரு நாட்டை ஆளுகிற தலைவன், இப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களுக்கு கீழ் இருப்பவர்களிடத்தில் நடந்து கொள்கிற அந்த விதம், தலைவர்களின் அந்த விதம் எவ்வாறாக இருக்கிறது? அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த பண்பியல் வாழ்வியல் கோட்பாடுகள் எப்படி அமைந்தது தெரியுமா? வெளியூர்காரர், முன்பின் தெரியாத ஒரு கிராமவாசி யாராவது பெருமானாரை சந்திக்க வருவாரையானால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்மிடத்தில் தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள் தன்னை சாதாசிதாவாக நடாத்தி கொள்ள முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் நாம். ஆனால் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? முன்பின் தெரியாத நபர் யாராவது பெருமானாரை சந்திப்பதற்கு வந்தால் என்ன கேட்பார் தெரியுமா? ஐயுக்கும் முஹம்மத். சஹாபாக்கள் சூழ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருந்த போதிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனித்துவமாக அவர்கள் தன்னை காட்டிக்கொள்ளவில்லை. கேட்பார் வெளியூர்காரர், ஐயுக்கும் முஹம்மத், உங்களில் முஹம்மத் என்பவர் யார் என்று கேட்டு தெரிந்து கொள்கிற அளவிற்கு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு ஒரு தோழராக தன்னை சாதாசீதமாக காட்டிக்கொண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னை ஒரு நபி என்றோ ஒரு சமூகத்தை கட்டி காப்பாற்றுகிற ஒரு தலைமை பீடத்தில் இருக்கிறதாகவோ எந்த சூழலிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிக்கொள்ளாதவர்கள் என்றால் அது வியப்பாக இருக்கிறது. எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள்? ஒரு சஹாபி வருவார், ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ்,
அல்லாஹ்வின் திருத்தூதரே, வணக்கங்களில் ஆகச் சிறந்த வணக்கம் எது? கேட்ட கேள்விக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலுரைத்தார்கள், ஹுஸ்னுல் குலுக், அழகிய குணம். இரண்டாவது முறை அதே தோழர் வந்து கேட்கிறார், ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விற்கு வணக்கங்களில் பிடித்த மிக விருப்பத்திற்குரிய அமல் எது? இரண்டாவது தடவையும் அதே பதில், ஹுஸ்னுல் குலுக், அழகிய குணம். மூன்றாவது முறையும் கேட்கப்பட்ட கேள்வி அதே கேள்விதான். மூன்றாவது முறையும் அதே பதில் சொன்னார்கள். நான்காவது தடவை ஒரு தடவை அந்த தோழர் வந்து கேட்கிற போது, அப்பொழுதுதான் வணக்கங்களில் தலை சிறந்த வணக்கம் எது தெரியுமா? அல்லாஹ் தகுலப, நீ யாரிடத்திலையும் கோபப்படாதிருப்பது. நம்மிடத்தில் யாராவது ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப 2-3 தடவைக்கு மேல் நம்மிடத்தில் யாராவது கேட்டால் சட்டென்று இயற்கையிலே நம்மளுக்கு ஒரு சில கோபம் வரும், அது இயல்புதான். ஆனால் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தடவைகள் ஒரே கேள்வி கேட்கப்பட்ட போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாந்தமாக பொறுமையோடு பதிலளித்தார்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சூழலிலும் கோபத்தை வெளிப்படுத்தாத, எந்த சூழலிலும் கடுகடுத்த குணமுடையவராக இருந்ததில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தான் பெருமானாரை புகழ்ந்து, பெருமானாருடைய குணத்தை புகழ்ந்து அல்லாஹ் திருமறையிலே ஒரு வசனத்தை சொல்கிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ் லின்தலஹும், நாயகமே அல்லாஹ்வினுடைய அருளால் தான் நீங்கள் உங்களை சுற்றி உள்ளவர்களிடத்தில் நளினத்தோடு நடந்து கொண்டீர்கள். நீங்கள் மாத்திரம் வலவு குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவுலிக், உங்களை சுற்றி உள்ளவரிடத்தில் நீங்கள் நளின குணத்தை தவிர்த்து கொண்டு கடுகடுத்த குணமுடையவராக ஆகியிருந்தால் உங்களை சுற்றி உள்ளவர்கள் என்றைக்கோ உங்களை விட்டு விரண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் புகழ்கிறான். பெருமானாரிடத்தில் இருந்த அந்த குணங்களில் தலை சிறந்த குணம் நளின குணம். எதையுமே மென்மையோடு கையாள்வார்கள். நளினத்தோடு எதையும் பேசி நடந்து வெற்றி காண்பவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் அது மிக இல்லை. காரணம், நளின குணத்தை தான் அல்லாஹ் விரும்புகிறான். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, இன்னல்லாஹ ரஃபீகுன், நிச்சயமாக அல்லாஹ் நளின குணமுடையவன், மென்மையானவன். யுஹிப்புர் ரிஃப்க ஃபீ குல்லி அம்ர், அத்தனை விஷயங்களிலும் அல்லாஹ் நளினத்தை, மென்மை குணத்தை அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான பெருமக்களே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை ஃபிர்அவுனை அழைப்பதற்காக அனுப்புகிற போது அல்லாஹ், நீங்கள் ஃபிர்அவுன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஃபிர்அவுனிடத்தில் அழைப்பு பணி கொடுத்து விட்டு வாருங்கள் என்று சொல்லப்படுகிற நேரத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எதை சொல்லி அனுப்புகிறான் தெரியுமா? ஃபகூலா லஹு கௌலன் லையினன், மூசா அவர்களே, நீங்கள் இருவர்களும் ஃபிர்அவுனை சந்திக்கிற போது கடின வார்த்தைகளை கொண்டு அவனை நீங்கள் அழைக்காதீர்கள். நளினத்தோடு மென்மையான வார்த்தைகளை நீங்கள் அவனிடத்தில் உச்சரியுங்கள் என்று சொல்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. அருமையான பெருமக்களே, ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஆக தலை சிறந்த சுன்னத் எதுவென்று சொன்னால் அவருடைய குணங்கள் தான், அவருடைய குணாதிசயங்கள் தான். மஸ்ஜிது நபவி, பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களில் வருகிற ஒரு நிகழ்வு. மஸ்ஜிது நபவி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துணை சஹாபாக்களோடு ஒரு தடவை வீற்றிருக்கிறார்கள். அங்கே திடீரென்று ஒரு காட்டரபி, ஒரு கிராமவாசி உள்ளே நுழைகிறார். நுழைந்த தருணத்தில் அவருக்கு என்ன அவசரமோ, பள்ளிவாசலுக்குள் உள்ளே நுழைந்த உடனே திடீரென்று பள்ளிவாசலுடைய சுவற்றிலே சிறுநீர் கழிக்க துவங்குகிறார். அவர் செய்கிற அந்த அநாகரிகத்தை பார்த்து அருமை சஹாபாக்கள் பொங்கி எழுகிறார்கள். அவர்களை, அந்த கிராமவாசியை தடுப்பதற்கும் தாக்குவதற்கும் முனைகிறார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களை சாந்தப்படுத்துகிறார்கள், அமைதிப்படுத்துகிறார்கள். தஊஹு, அவரை நீங்கள் விட்டுவிடுங்கள். லா தஸ்ரமூஹு, நீங்கள் அவரை மிரட்டிவிட வேண்டாம். இன்னமா புஇஸ்து முயஸ்ஸிரீன், நீங்கள் அனுப்பப்பட்டது எதற்காக தெரியுமா? இலகுவாக நடப்பதற்குத்தான், இலகுவாக்குவதற்குத்தான் நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள் தவிர பிறருக்கு சிரமம் தருவதற்காக நீங்கள் அனுப்பப்படவில்லை என்று சொல்லி அருமை சஹாபாக்களை சாந்தப்படுத்துகிறார்.
சஹாபாக்கள் எல்லாம் தன்னை அடிப்பதற்கு தாக்குவதற்கு முற்பட்ட அந்த காட்சியை பார்த்தபோது சிறுநீர் கழித்துக் கொண்டிருந்த அந்த காட்டரபியினுடைய உள்ளத்தில் ஒரு விதமான சஞ்சலம் ஏற்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட ஒரு இறை இல்லத்தில், அதிலும் முஹம்மது ரசூலுல்லாவுக்கு முன்னால் நாம் இப்படி இறை இல்லத்தை அசுத்தப்படுத்தி விட்டோமே, நம்முடைய கதை முடிந்து விட்டது என்ற பயத்தில் இருந்த அந்த காட்டரபிக்கு கிடைத்தது பெரும் அதிர்ச்சி. என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையோடு அந்த கிராமவாசிக்கு பக்கத்தில் வந்து நின்று கொண்டு ஒரு தோழருக்கு தோழர் உபதேசிப்பது போல், ஒரு நண்பனுக்கு நண்பன் உபதேசிப்பது போல் அவருடைய தோள் புஜத்தில் கரம் வைத்து அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையோடு சாந்தத்தோடு ஒரு உபதேசம் செய்தார்கள். தோழரே, இன்னமா புனியத்தில் மசாஜிது லிذிக்ரில்லாஹி வ இகாமத்திஸ் ஸலா, அல்லாஹ்வுடைய இறை இல்லம், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் கட்டப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கும் தொழுகையை நிலைநாட்டுவதற்கும் தானே தவிர இது மாதிரியான அசுத்தம் செய்வதற்கானது அல்ல என்று ஒரு நண்பருக்கு நண்பர் நளினத்தோடு உபதேசிப்பாரே அதுபோல் உபதேசித்தார்கள். பெருமானாருடைய அந்த நளின குணம் அந்த காட்டரபினுடைய உள்ளத்தை தைத்தது, அப்படியே பற்றி பிடித்தது. ஆஹா, எப்படியான நபி முஹம்மது ரசூலுல்லாஹ்! நாம் எப்படியோ நினைத்தோம், நாம் செய்திருக்கிற இந்த காரியத்திற்காக நம்மை இவர் கொலை கூட செய்து விடலாம், ஆனால் ஒரு நண்பருக்கு நண்பர் எப்படி உபதேசிப்பாரோ அதுபோல் நமக்கு உபதேசிக்கிறாரே என்று சொல்லி அவர் தன்னுடைய கிராமத்தை அடைகிறார். பெருமானாருடைய இந்த குணாதிசயங்களை உள்வாங்கிக் கொண்ட அந்த நபித்தோழர், அந்த கிராமவாசி மறுநாள் பெருமானாருடைய குணாதிசயங்களை தன்னுடைய தோழர்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லி மறுநாளே மஸ்ஜிது நபவிக்கு பெருமானாருடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை தழுவுவதற்காக அவர் சார்பாக 300க்கும் மேற்பட்ட நபி சஹாபாக்களை, மனிதர்களை அழைத்து வந்து அவர்கள் அனைவர்களுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கரம் பற்றி இஸ்லாத்தை தழுவினார்கள் என்பது புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட அத்தனை கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நிகழ்வு. நாம் யோசிக்க வேண்டும், நாம இருந்திருந்தால், பள்ளிவாசலை அசுத்தம் செய்திருப்பவரை காண்கிற நாம இருந்திருந்தால் நாம் எப்படியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்போம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே தூரநோக்கு சிந்தனை படைத்தவர்கள். தூரநோக்கு சிந்தனை படைத்தவர்கள் இவ்வாறாக நடந்து கொண்டதின் விளைவாகத்தான் இந்த இஸ்லாம் இவ்வளவு தூரம் உலகம் முழுவதும் வியாபித்திருப்பதற்கு பின்னால் பெருமானாருடைய நற்குணம் என்பது ஒளிந்திருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் இப்படி சொல்வார்கள், தான் நபியாக அனுப்பப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னமா புஇஸ்து லி உதம்மிம் மகாரிமல் அக்லாக், நான் நபியாக அனுப்பப்பட்டது எதற்கு தெரியுமா? இந்த உலகத்தில் நற்குணங்களை சம்பூர்ணப்படுத்துவதற்காகவே என்று சொன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான பெருமக்களே, தன் தோழர்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள்? ஒன்றுமில்லை, தன்னுடைய வீட்டை சுத்தம் செய்து வருகிற ஒரு யூத சிறுவன், பள்ளிவாசலை சுத்தம் செய்து வருகிற ஒரு யூத சிறுவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான். மாற்று மதத்தை சார்ந்தவன் என்றும் பாராமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த யூத சிறுவனை நலம் விசாரிப்பதற்காக அவனுடைய வீடை தேடி செல்கிறார்கள். தேடி சென்று படுக்கையில் இருக்கிற அந்த சிறுவனை பார்த்து சொன்னார்கள், அஸ்லிம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், ஃபதஸ்லம, நீ சலாமத்தோடு நீ மறுமையை சந்திப்பாய். அவர் தலைமாட்டில் இருக்கிற தன் தந்தையை சந்திக்கிறார், பார்க்கிறார். அதி அபுல் காசிம், முஹம்மது ரசூலுல்லாவை நீ வழிபட்டு விடு என்று தந்தையிடமிருந்து அறிவுரை வருகிறது. உடனே அவர் இஸ்லாத்தை ஏற்ற நிலையில் அவர் வஃபாத்தாகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு பி மினன் நார், இந்த சிறுவனை என் மூலம் நரகத்திலிருந்து விடுதலை செய்திருக்கிற அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று சொல்லிவிட்டு அந்த வீட்டிலிருந்து வெளியேறுகிறார்கள். பாருங்கள், யோசிக்க வேண்டும், தனக்கு கீழ் இருக்கக்கூடியவர்களை கூட வீடு தேடி சென்று நலம் விசாரிப்பதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையாக இருக்கிறார்கள். ஒரு சில பதவிகளில் வந்த உடனேயே மற்றவரிடத்தில் அவருடைய முக அமைப்புகள் எல்லாம் மாறிவிடும். பொதுவாக குடும்பத்தினுடைய இயல்பு, குடும்பத் தலைவனாக அல்லது ஒரு பெரும் பதவியை சந்தித்து விட்டால் யாரிடத்திலையும் சிரிக்க மாட்டோம், இதுதான் நம்முடைய இயல்பு. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சஹாபாக்களிடத்தில் எவ்வாறெல்லாம் சிரித்திருக்கிறார்கள். லஹிக்கன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா பதத் நவாஜிதுஹு,
பெருமானாருடைய கடவாய்ப்பற்கள் தெரியும் வண்ணம் அவர்கள் சிரித்தார்கள் என்று சஹாபாக்கள் சொல்கிறார். எல்லோரிடத்திலையும் சிரித்த முகத்தோடு புன்முறுவலோடு பூத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிரிப்பு அதாவது புன்முறுவலோடு நம்முடைய சகோதரரை சந்திப்பது அது ஒரு தனிச்சிறந்த சதகா என்று சொன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நபிமொழியை இப்படி சொல்வார்கள், வலா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷையா, நன்மைகளில் எதையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். வலவ் அன் தல்க அகாக பிவஜ்ஹின் தல்கின், சகோதரனை முகமலர்ச்சியோடு சந்திப்பதாக இருந்தாலும் அதை கூட நீ இழிவாக கருதி விடாதே, அதில் கூட உனக்கு ஆகச் சிறந்த சதக்காவின் நன்மை இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே கடின குணம் நம்முடைய வாழ்க்கையில் அகற்றப்பட வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, தனி மனித வாழ்வாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்வாக இருந்தாலும் சரி, நம்மிடத்தில் அவசியம் இருக்க வேண்டியவை நளின குணம். நளின குணம் உடையவர்கள் மாத்திரம்தான் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி வெற்றியாளர்களாக மாறுவார்கள். கடின குணம் உடையவர்கள் உண்மையில் அவர்கள் காணாமல் போய்விடுவதற்கும் வாய்ப்புண்டு. அல்லாமா சாதி ரஹிமஹுல்லா மிகப்பெரிய இறைநேசர். அவருடைய மரண நேரத்திலே ஒருவர் வருகிறார், எனக்கு உபதேசியுங்கள். அவர் சொன்ன வார்த்தை, என்னுடைய வாயை பார், வாயை போல் நீ வாழ்ந்து விடு. அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. அதற்கு பிறகு விளக்குகிறார், வாயை திறந்து பார், என்னுடைய பற்களையும் பார், என்னுடைய நாவையும் பார். என்னுடைய நாவு இன்னமும் இருக்கிறது. என்னுடைய இளம் வயதிலே மிளிர்ந்து கொண்டிருந்த என்னுடைய பற்கள் காணாமல் போய்விட்டது. காரணம், என்னுடைய பற்கள் கடினத்தன்மை உடையவை, என்னுடைய நாவு மென்மையானது. ஆகவே மென்மையான நாவை போன்று நீ வாழ்ந்து கொள், கடினமாக இருக்கிற பற்களை போன்று நீ வாழ்ந்து கொள்ளாதே. காரணம், கடினத்தோடு இருக்கிற பற்கள் இன்றைக்கு காணாமல் போய்விட்டது. நளினத்தோடு மென்மைத்தன்மையோடு இருக்கிற நாவு காலம் காலமாக என்னோடு இருக்கிறது என்று அறிவுரை கூறினார்கள் சாதி ரஹிமஹுல்லா. உண்மை அதுதான். எந்த சூழலிலும் நாம் கடின குணத்தை கைவிட்டு விட வேண்டும். மென்மை குணத்தை நாம் கையாளுகிற போது நாம் நினைத்த விஷயங்களை எல்லாம் வெற்றி அடைய முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பல்லாயிரக்கணக்கான சுன்னத்துகளை தேடி பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குணாதிசயங்கள், அஹ்லாக் என்று சொல்லப்படுகிற நற்குணங்கள் விஷயத்தை, நளின குணத்தை நம் வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் பின்பற்றி வாழ வேண்டும். ரப்புல் ஆலமீன் பெருமானாருடைய சுன்னாக்களை எல்லா நிலைகளிலும் எடுத்து நடந்து நாளை மறுமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஷஃபாஅத்தையும் அவர்களோடு சேர்ந்து சுவனபதியில் நுழைகிற பெரும் பேற்றை நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் நாம் நேசிப்பவர்களுக்கும் நம்மை நேசிப்பவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கி மிகச்சிறந்த ஒரு அல்லாஹ்வுடைய ரிலாவையும் லிகாவையும் பெறுகின்ற நற்பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.